ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ இந்த ஷிப்பிங் டேட்டா பிடிஎஃப்லேருந்து ரீட் பண்ணி ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு டெமோ காமிக்கிறதுக்கு தான் அந்த மீட்டிங் போடுறேன். கணேஷ், உங்களுக்கு தான் நான் மெயினாக அதை போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு நம்ம பேசுவோம். ஷேர் பண்ண போகிறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இது பேசிக்காக நம்மளுக்கு இது டூ ஸ்டெப் ப்ராசஸ். இதுதான் அந்த ஒரு டூலு. நம்ம பின்னாடி வருவோம் அந்த டூலுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் நம்ம பிடிஎஃப் பார்ப்போம். இந்த பிடிஎஃப் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ், அதுக்கப்புறம் இந்த டேப்லர் ஃபார்மேட்டில் டேட்டா. ஸோ நம்ம என்ன மாதிரியான பிடிஎஃப் டார்கெட் பண்ணுறோன்னா ஆட்டோமேஷனுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர் ஃபார்மேட்டில் வர்ற டேட்டா மட்டும்தான் நம்மளால் டார்கெட் பண்ண முடியும். இதோட இன்புட் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்லேருந்து இதை பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு வேர்டா பண்ணியிருக்கலாம், இல்லை பிடிஎஃப்டைய என்ட்ரி கூட அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் டேட்டா நம்ம தான் ஃபாலோ பண்ணுறோம். இதோடைய அவுட்புட் எங்கே போகணும் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதில் தான் போகணும். இதில் நான் எக்ஸாக்ட் காலத்துக்கு காலம் மேட்ச் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காமிக்க போகிறேன். இது ஒரு டூ ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்க டேட்டா நம்ம ஒரு பிடிஎஃப்ல இருக்க டேட்டா எக்ஸல் ஷீட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அது எக்ஸல்லே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த எக்ஸல்ல டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா டாப்ல இருக்கும் மெனுவில் கெட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அதோடைய சப் மெனுவில் ஃப்ரம் ஃபைல். நம்ம எப்போவுமே பெரும்பாலும் பிடிஎஃப்ங்கிறதுனால பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபைல் என்னவோ அதை நீங்க எடுத்துக்கணும். இங்க பாருங்க, நம்மளுடைய ஃபைல் இது ஒரு சாம்பிள் தான். இங்கேருந்து நான் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் உள்ள டேபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் நான் எப்படி எடுத்துட்டு வர போறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதை எல்லாமே லோட் பண்ணிட்டு, எல்லா பேஜையுமே இது லோட் பண்ணிட்டு, இந்த பேஜ் எல்லாமே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் 1 பாருங்க, இதில் ஒரு இமேஜ் இருக்கு, அதால கன்வெர்ட் பண்ண முடியல, அதனால இப்படி காமிக்குது. அது தேவையில்லை. பேஜ் 2ல தான் நம்ம டேட்டா இருக்கு, அதை காமிக்கிறேன் பாருங்க. இதில் பாருங்க, அதே மாதிரி பேஜ் 4ல இருக்கும். ஏன்னா எவ்ரி டேபிளுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இருக்கும், அது கன்வெர்ட் பண்ணாது. நம்மளுக்கு தேவையானது மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேபிள் 2வும் டேபிள் 4ம் எடுத்துக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம போட்டுக்கலாம், தனித்தனியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை செலக்ட் பண்ணிட்டு லோடு 2ன்னு செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா இந்த டேபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இது ஒவ்வொரு ஒர்க் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கும், ஒவ்வொரு டேபிளுக்கும். பாருங்க, இப்போ டேட்டா கன்வெர்ட் ஆகி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இப்படி தான் வரும். இதில் உள்ள தேவையில்லாத சில ரோஸ் வருது, அது என்னென்னா அந்த இமேஜ்லாம் இருந்தால் வரும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸல் ஷீட்டு கிரியேட் பண்ணிட்டேன், எல்லா டேபிளையும் எடுத்து. அதை தான் நம்மளுடைய டூலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக காமிச்சேன். பாருங்க, இது 2 டேபிள் செலக்ட் பண்ண, ரெண்டுமே 2 ஒர்க் ஷீட்டாக கிரியேட் ஆகிட்டு பாருங்க. ஓகேயா, இவ்வளோதான். ஒரு 5 மினிட் ஜாப் தான். இதை எடுத்து நம்மளுக்கு ஏதாச்சும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ரோஸ் இருந்தால் அதை டெலீட் பண்ணிக்க வேண்டியதான். அதை முடித்த பிறகு நம்ம டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ டூலில் என்னன்னா அந்த ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்க டேட்டாவை எடுத்து நம்மளுடைய டெம்ப்ளேட்டுக்கு மூவ் பண்ணணும். நான் இங்கே சோர்ஸு டெஸ்டினேஷன் 2 ஃபீல்டு கொடுத்துருக்கேன். சோர்ஸ் தான் அந்த கன்வர்ஷன் ஃபார், இதுதான் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணது. நம்மளுடைய டெமோக்காக அதை யூஸ் பண்ண போகிறேன். இது டெம்ப்ளேட்னு நம்மளுடைய அவுட்புட் டெம்ப்ளேட்டுக்கு இருக்கும். இதை எப்படி இங்கே கான்ஃபிகர் பண்ணணுங்கிறது இந்த டேபிளில், அதாவது சோர்ஸுடைய, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2வது காலம் டெஸ்டினேஷனில் இருக்க நான் 3வது காலத்துக்கு போகணும், இல்லை 1வது காலத்துக்கு போகணும்னா மாற்றிக்கலாம். அது மாதிரி இதில் இருக்கிற 4வது காலம் இதில் 4வது காலத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ காலம்ஸ் வேணாலும் இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எல்லாமே டைனமிக் தான். ஏன்னா நம்மளுக்கு வர இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்புட்டோடைய டெம்ப்ளேட் மாறும்.
அதனால இது ரொம்ப டைனமிக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதை செட் பண்ண பிறகு ரீட் அண்ட் ஃபில்லை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், சிம்பிள். இது பாருங்க, ஃபில் பண்ணிட்டு அந்த காலத்தை எடுத்து அதில் உள்ள டேட்டாவை எடுத்து இதில் போட்டுட்டு வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான இது. இது மாதிரி ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டுக்கும் நம்ம எடுத்து பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அதை எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இது பின்னாடி எப்படி வெப்சைட்டாக பண்ணலாமா என்னங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பின்னாடி பேசலாம்.